ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா தான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸை டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 எபிசோட்ஸுமே குயிக் வாட்சபிள் தான். ஒவ்வொரு எபிசோட்ஸும் 30 மினிட்ஸ்க்குள்ள டூரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அண்ட் இந்த சீரீஸில் லீட் ரோலில் நம்ம சத்யராஜ், வர்ஷா பூபலன் அண்ட் ரக்ஷன் சொல்லி பல நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சீரீஸில் வர நம்ம சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாப்ல. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இப்போ சீதாவை கல்யாணம் பண்ணி இப்போ 3 பசங்க இருக்கிறாங்க. அந்த 3 பசங்கக்கிட்டையும் அப்பப்போ சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்து பழகின ஒரே ஒரு பொண்ணு உங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க கிட்டக்கையும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியாக வர நம்ம சீதா கிட்டக்கையும் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து நம்ம வர்ஷா. ஸோ அவங்கள பார்த்து நல்லா பிடிச்சி போயிருது. ஆனால் வந்து பொண்ணு பார்க்கும்போது நம்ம ஹீரோ போகவே இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது பார்த்துருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காதலிச்ச ஒரு பொண்ணு, அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாப்புல. ஸோ அந்த விஷயத்த வீட்டில் எப்படி சொல்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேணாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம சீதா கிட்டக்க சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நம்ம பையனுக்கு நல்லா பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. பட் இந்த சைடில் இருந்து நம்ம சத்யராஜ் வந்து அவரோட உண்மையை, அதாவது அவரோட காதல் வாழ்க்கையே இருந்துச்சு அப்படிங்கிறத சீதா கிட்டக்க சொன்னாங்களா, அதை திருப்பி அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிற மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸ் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஃபீல் குட்டான ஒரு லைட் குட்டான வைப் தாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்டோரியை கேட்கும் போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் பழைய டெம்ப்ளேட் இன்னுமா எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பட்டிட்டிங்கரிங் பண்ணி நல்லாவே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த சீரீஸில் நிறைய ஃபீல் குட்டான ஒரு எபிசோட்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் எபிசோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷாவை வந்து பொண்ணு பார்க்க போகிற அந்த சீன், அவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன், இதெல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய காதல், அப்படி இந்த சைடில் நம்ம சத்யராஜ் அவர் மனைவி மேலே வச்சுருக்க அந்த காதல், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய சில ஹியூமர்ஸ், இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படின்னால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான லவ் ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹியூமர்ஸும் சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி ஓவராலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான மூவி தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சத்யராஜுக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம வர்ஷாவுக்கும், ஸோ இவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.